ஹலோ வணக்கம், நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இல்லை, நீங்கள் வந்து ரொம்பலாம் சந்தோஷமாக இல்லை, யூஆர் நாட் டூயிங் தேட் ஓகே அப்படி இன்னும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ரீச் அவுட் டு அ ஃப்ரெண்ட், யார்ட்டையாவது பேசுங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஃபீல் பெட்டர் சூன். ஸோ இந்த எபிசோடு ஆக்சுவலாக ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடவே முடியாது. இது வந்து ரொம்ப அலைக்கடலன்னு இருக்கக்கூடிய ஒரு எபிசோட் தான். பட் அந்த அலைக்கடலுக்கு வந்து ஒரு புளியார் சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு இன்ட்ரோ அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். இதை அகெயின் இது உன்னோட இன்ட்ரோவா அப்படின்னா இல்லை, இது வந்து ரீடிஸ்கவரிங் இளையராஜா. அதுதான் ராஜா. இளையராஜா வந்து நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பார் மாதிரி. ஏன் அப்படின்னா, சாம்பார் வந்து நம்ம ஈஸியாக உதாசீனப்படுத்திடுவோம். நமக்கு வாரத்தில் ஒரு 2-3 நாள் சாம்பார் இருக்குன்னு வைங்களேன். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாம்பார் இருக்கும். சாம்பார் வந்து நமக்கு ஸ்பெஷலாகவே ஃபீல் ஆகாது. ஆனால் சாம்பார் வந்து நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட் ஃபுட். சாம்பார் இல்லாமல் வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் நிறைய கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்படியெல்லாம் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். அது பாஸ்தாவாக இருக்கட்டும், டானராக இருக்கட்டும், அது இதுன்னு சாப்பிட்டுட்டு ஒரு 3ஆவது நாள் ஒரு சேச்சுரேஷன் வரும். 4ஆவது நாள் வந்து ஒரு பயங்கர அப்செட்டிங்காக இருக்கும். சாப்பாடு வந்து ஒரு பயங்கரமாக நம்ம மூடை அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். நமக்கே தெரியாமல் சப்கான்ஷியஸாக நம்மளோட வீட்டு சாப்பாடை நம்ம மிஸ் பண்ணுவோம். 5ஆவது 6ஆவது நாள் வந்து நம்ம எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு சாப்பாடு, நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணுன்னு தேடி கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு முக்கில் ஒரு சந்துக்குள்ளே இருக்கிற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய், அது நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தோன்னா செத்தோம். அவங்க சாம்பார் கேவலமாக பண்ணுவாங்க. பட் அதுவே நம்ம ஊருக்காரங்க ரெஸ்டாரண்ட் அப்படின்னா வந்து நமக்கு சாம்பார் சாப்பிட்ட உடனே ஒரு மன திருப்தி வரும்ல. அந்த மன திருப்தியை கொடுக்கக்கூடியவர் தான் இளையராஜா. ரீசெண்ட் எக்ஸாம்பிள், லாஸ்ட் நியூ இயருக்கு வியட்நாம் போயிருந்தோம். 7 நாள். எனக்கு 2ஆவது நாளே ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு. நான் எதுவுமே சாப்பிட முடியல. அந்த ஊர் ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக சாப்பிட முடியல. 3ஆவது 4ஆவது நாள் வந்து நான் ரொம்ப ஒரு கிரேவிங் ஜோனுக்குள்ளே போயிட்டேன். ஹோச்சிமின்னில் வந்து ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. தேடி கண்டுபிடிச்சி எனக்கு வயிறு சரியில்லை, உடம்பு சரியில்லை, இருந்தாலும் ஒரு ஃபுல் மீல்ஸ் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு வந்து உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் இளையராஜா. அப்புறம் இன்னொரு விஷயம், அதுக்கு முன்னாடி இந்த டிஷர்ட் பற்றி நான் சொல்லணும். இந்த டிஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இசை இளையராஜா. என்னென்னா, இந்த டிஷர்ட்டை வந்து எங்கே கண்டுபிடிச்சேங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. கஸ்டடி படத்தோட ரேப்பில் வந்து வெங்கட் பிரபு இந்த டிஷர்ட் போட்டிருப்பார். அதேமாரி இதே மாதிரி ஒரு டிஷர்ட் இசை இளையராஜான்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ட்வீட் பண்ணேன், நைஸ் டிஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவருக்கு அந்த டிஷர்ட்டை கிஃப்ட் பண்ணது என்னோடய ஃப்ரெண்டு. அவர் சொல்லியிருந்தார், இங்கே வந்து இந்த டிஷர்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு தெரியாமல் அந்த கடையில் ஆர்டர் பண்ணி எனக்கு இந்த டிஷர்ட்டை கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ ஐ ட்ரெஷர் திஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இதுக்கு முன்னாடி எபிசோட்லேயும் சொன்ன மாதிரி, நான் வேறு இடங்களில் நான் இருந்திருக்கேன். என்னோடய லைஃப்பில் வந்து தென்காசி, கடைநல்லூர், பஞ்சாப், சென்னை, எல்லா ஊர்லேயுமே நான் இருந்திருக்கேன். பட் இளையராஜா எனக்கு வந்து சேர்ந்த கதை வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கதை. இளையராஜா எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் மாதிரி இருந்தார்னா, எங்கள் வீட்டில் பாட்டு கேட்டுட்ருக்கோம். எங்கள் ஊர் பக்கம்லாம் கோயில் திருவிழானாலே இளையராஜா பாட்டு தான். ஏதோ எல்லா இடத்துலையும் இளையராஜா இருந்துகிட்டே இருந்தார். அவர் வந்து இன்றியமையாதவர்னு சொல்லலாம். அவர் இல்லாமல் வந்து இந்த உலகம் சுத்தாது. அந்த லெவலுக்கு தான் வந்து இளையராஜாவோட எக்ஸிஸ்டன்ஸ் என்னோடய லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. ஆனால் இளையராஜாவை நான் கண்டுபிடிச்ச தருணம், நான் அவரை போய் டிஸ்கவர் பண்ணது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நீதானே என் பொன் வசந்தம் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எல்லாருமே பயங்கர ஆன்டிசிபேஷன். எங்கள் கௌதம் மேனன் வந்து திரும்ப ஹாரிஸ் கூட ஒர்க் பண்ண போகிறாரா, இல்லை ரஹ்மான் கூட பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. பட் ஒரு பெரிய சர்ப்ரைஸாக வந்து அவர் இளையராஜா கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது வந்து எனக்கு பயங்கர ஷாக்கர் தான். ஏன்னா எனக்கு வந்து இளையராஜாவை ரீடிஸ்கவர் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்ததே நீதானே என் பொன் வசந்தம் தான், ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஏன்னா அந்த படத்தோட ப்ரொமோஷன்லேயும் சரி, அந்த படத்தோடைய இன்டர்வியூஸ்லேயும் சரி, அந்த படத்தோட பாடல்கள்லேயும் சரி, கௌதம் இளையராஜாவை செலிப்ரேட் பண்ண விதம் தான் வந்து எனக்கு இளையராஜாவை வந்து காட்டி கொடுத்துச்சு. நான் அதை கௌதம்கிட்ட சொல்லும்போது அவரே ஷாக் ஆகிட்டார். எனது அது வரைக்கும் உனக்கு இளையராஜாவை பற்றி பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும், பட்
த கிரேட்னஸ்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயத்த வந்து எனக்கு காட்டினதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நீதான் என் பொன் வசந்தமா. இன்ஃபேக்ட் நீதான் என் பொன் வசந்தம் படத்தோட ஆடியோ லான்ச் டைம்லலாம் வந்து அவர் லண்டனில் போய் ரெக்கார்ட் பண்ணது, அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இவருக்கு இத்தனை வயசு ஆகுது, ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறாரு வித் அ நியூ ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ், பட் கண்டெம்பரரியாக ஒரு படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு உழைச்சிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் தேட் வாஸ் தி மூமெண்ட். எஸ்பெஷலி சொல்லணுன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த படத்தோட ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியமில் தான் நடந்துச்சு. நாங்கள் வந்து பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு டேரக்டர்ஸும் அவரை செலிப்ரேட் பண்ண விதமாக இருக்கட்டும், கேபி, மகேந்திரன் சார், நிறைய பேர் எல்லா அவர் கூட ஒர்க் பண்ண டாப் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவரை பற்றி பேசின விஷயங்கள். அந்த ஆடியோ லான்ச் முடித்து நான் வீட்டுக்கு வந்து நான் எங்கள் அம்மா ப்ளேலிஸ்ட்டாக இருக்கட்டும், எங்கள் அம்மாவோட அடிக்கடி கேட்கக்கூடிய MP3யாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கேட்டு நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது எல்லாமே வந்து ரொம்ப இத்தனை நாள் நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. பட் நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மூடித்தனமாக நம்புவேன். ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஆர்ட் பீஸ் இன் ஜென்ரல் உங்களுக்கு வந்து சரியான டயத்துக்கு வந்து சேரும். அந்த சரியான டயத்துக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா மட்டும்தான் கேள்வி. நீங்கள் ரெடியாக இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த ஆர்ட் வந்து உங்களை வேறு மாதிரி ஒரு மனுஷனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிடும். அப்படி தான் எனக்கு இளையராஜா. ஸோ நிறைய இளையராஜாவை வந்து நான் தேடி தேடி கேட்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து யூடியூப் இருந்தாலும் வந்து யூடியூப் வந்து FLV ஃபார்மெட் மட்டும்தான் இருக்கும். அதோட குவாலிட்டியெல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. பட் MP3 ஒரு பயங்கரமான ஒரு ரேபிட் ஹோல்குள்ளே போயிட்டு எங்கள் அம்மாவோட பெரிய MP3 கலெக்ஷன் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி எங்கள் அம்மா வந்து ஒரு மோகன் ஹிட்ஸ் வித் இளையராஜா வச்சுருந்தாங்க. அந்த MP3 ஃபுல்லாக வந்து மோகன் படங்களுக்கு இளையராஜா பண்ண பாடல்கள் மட்டும்தான் இருக்கும். அதை எங்கள் அம்மாவே ஆல்ரெடி போட்டு தேய்ச்சி அது ப்ளேபிளாகவே இருக்காது, அந்தளவுக்கு அடி வாங்கியிருக்கும் அந்த CD. பட் அதை நான் எடுத்து அதை ரிப் பண்ணி அதிலேருந்து சேவ் பண்ணி கேட்டு. அண்ட் இன்னொரு CD இருக்கும், ஒன்லி த சேடஸ்ட் சாங்ஸ் ஆஃப் இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அதில் ஃபஸ்ட்டு சாங் நல்லா ஞாபகம் இருக்குது, ஆறடி சுவர் தான் ஆசை மறக்குமா கிளியே. ரெண்டாவது பாட்டு வந்து மலையோரம் வீசும் காற்று. ஸோ இந்த மாதிரியான பாடல்கள்லாம் கேட்கும்போது தான் வந்து இவரை நம்ம இத்தனை வருஷமாக ஏதோ ஒரு இடத்துல கேட்டுட்டு இருந்திருக்கோம். பட் இந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கான்ஷியஸ் லிசனிங்குள்ளே போகும்போது தான் வந்து அவருடைய கிரேட்னஸ் வந்து எனக்கு பயங்கரமாக தெரிஞ்சுது. இன்னொரு ஃபைன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து உள்ளம் கேட்குமே படமாக இருக்கட்டும், இல்லை திருச்சி தம்பலமாக இருக்கட்டும், உள்ளம் கேட்குமேல வந்து லைலா ஷாம் கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க. பட் அவருக்கு வந்து பெருசாக தெரியவே தெரியாது. பட் ஒரு பாயிண்டில் ஒரு மொமெண்ட்டில் ஹீல் நோ, ஓ இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் வித் திருச்சி தம்பலம். ஷோபனா வந்து ஆல் த்ரூ பலம்ஸ் லைஃப் இருப்பாங்க, பட் ஒரு பாயிண்டில் தான் வந்து இவ தான் அப்படின்ட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து எனக்கு இளையராஜான்னு நினைக்கிறேன். ஈவன் தான் எனக்கு ஃபேவரட் கம்போசர்ஸ் இருக்காங்க, எனக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் டேஸ்ட்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக் பிக்ஸ் இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் வந்து இளையராஜா. ஸோ நீதான் என் பொன் வசந்தம் வந்து 2011-12 அந்த டைமில் இருக்கும். அண்ட் நம்ம இப்போ வந்து 2024 அக்டோபரில் இருக்கோம். அவருடைய டெபு வந்து 1977. ஸோ 77னா 77, 87, 97, 2007, 2017, 18, 19, 20, 21, 22, 23, 24, 47 வருஷம் ஆகுது அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. 82 வயசு ஆகுது. இன்றைக்கும் அவர் ரொம்ப வந்து ஆம்னி ப்ரெசண்ட்டாக இருக்கார். இன்றைக்கும் அவர் வேலை பார்க்குறாரு, இன்றைக்கும் அவர் கான்சர்ட் பண்ணுறாரு, இன்றைக்கும் வந்து மியூசிக் எழுதுகிறாரு, சிம்ஃபனி எழுதுகிறாரு, ட்ராவல் பண்ணுறாரு, கற்றுக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. பட் நான் இந்த எபிசோட் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு லேமேனாக லைக் பிஃபோர் நீதான் என் பொன் வசந்தம் இருந்த சுதீர்க்குமே வந்து அவன் இதை பார்த்துட்ருக்கான், அவனும் அதே மனநிலையில் தான் இந்த விஷயத்த வேறு ஒரு தேர்ட் பர்சனாக வந்து பார்த்துட்ருக்கானோ ஆப்வியஸாக தோணும். அவர் இன்னும் மியூசிக் போட்டால் என்ன, அவர் இவ்வளோ திமிராக இருக்கார், தலகணமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தெரியாமல் கேட்குறேன், அவர் தலகணமாக இல்லாமல் வேறு யார் தலகணமாக இருப்பா? the kind of work that he did, the kind of music, the kind of contribution அவர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மனுஷனால், ஒரு சாதாரண மனுஷனால் பண்ணவே முடியாத ஒரு விஷயம். he is just inhuman அப்படின்னு தான் சொல்லணும். அவர் மனுஷனே கிடையாது, ஏலியன். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஒர்க்கை பண்ணவருக்கு இருக்கலாமே. அதாவது ஒன்றும் பண்ணாத நான் சீன் போட்டுட்டு சுற்றுறேன், ஒன்றும் பண்ணாத நிறைய பேர் சீன் போட்டுட்டு சுற்றுறாங்க, எல்லாம் அவர் பண்ணால் என்ன தப்பு? அவர் பண்ணிட்டு போட்டுமே, ஜாலியாக இருங்களேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் 47 வருஷமும் மியூசிக் பண்ணிட்டுருக்காரு. 47 இல்லை,
அவர் வந்து ரொம்ப ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போகலாமே, இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி போகலாமே. ஒரு மனுஷன் 27 வருஷமாக மியூசிக் பண்ணிருக்காரு. மியூசிக் மட்டும்தான் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு டெடிகேட் பண்ணிருக்காரு. ஒரு ரூமுக்குள்ளேயே மியூசிக் எழுதுறாரு, அதை ரெக்கார்ட் பண்ணுறாரு, அது மக்களுக்கு போய் ரீச் ஆகுது. இந்த இந்த விஷயத்துலேயே மூழ்கி இருந்த ஒரு மனுஷனுக்கு வேர்ல்டு வந்து ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இல்லை நம்ம பண்ணுறது ரொம்ப அபத்தமான விஷயமாக தான் இருக்கும். நம்ம வீட்லேயே யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்காங்க, வயசில் மூத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிஹேவியர் நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? எல்லோரும் எல்லா டைமும் ஸ்வீட்டாக இருக்க மாட்டாங்கல்ல. பட் அவர் ஸ்வீட்டாக இருக்கிறாரு இல்லைங்கிறத தாண்டி ஐ திங்க் வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஹிம் மோர் ஃபார் த ஒர்க், த கான்ட்ரிபியூஷன் தட் ஹி டிட் ஃபார் தமிழ் சினிமா. அவர் வந்து நாட் ஜஸ்ட் அவருக்கு மேபி அவருக்கு இது வருது, அவர் இதை பண்ணுறாரு, இது ரொம்ப செல்ஃபிஷான விஷயமா கூட இருக்கலாம். அவர் சம்பாதிக்கிறாருப்பா, அவர் இதை பண்ணுறாரு, அவருக்கு ஒரு ஆல்ட்டி எடுத்து பண்ணுறாரு, அப்படியே இருக்கட்டுமே. பட் த கைண்ட் ஆஃப் ஒர்க் ஹி டிட் வந்து வேறு மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து டு பி வெரி ஹானஸ்ட், நான் ரொம்ப லேட்டர் லைஃப்பில் வந்து ரொம்ப 2015-16 அப்புறம் தான் நான் இங்கிலீஷ் மியூசிக்கே கேட்க ஆரம்பித்தேன். அந்த டைமில் தான் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய பேரை மியூசிக் கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஒரு உலக சினிமா மாதிரி உலக மியூசிக் நாலேஜே வந்து கடந்த ஒரு 10 வருஷத்தில் தான். ஆனால் இந்த 10 வருஷத்துலேயே வந்து நிறையா ஆல்பம்ஸ் ரிலீஸ் பண்ண ஆர்டிஸ்ட்டை என்னால் நேம் பண்ண முடியும். அவங்களோட டிஸ்கோகிராஃபி கேட்டிருக்கேன். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க அதிகபட்சம் ஒரு 15 ஆல்பம் பண்ணியிருப்பாங்க. அதிகபட்சம் நான் சொல்கிறேன். அந்த 15 ஆல்பம் ரிலீஸ் ஆகிருக்கும். அதை வச்சே அவங்க டூர்ஸ் பண்ணுவாங்க, அதை வச்சே வந்து ரீமாஸ்டரிங் நடக்கும், அதை வச்சே கான்சர்ட்ஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு மெர்ச்சன்டைஸ் விற்பாங்க. அதில் இருக்கிற சம்பாத்தியத்தை வச்சும் சரி, அதில் வர ராயல்ட்டி வச்சும் சரி, அதோட ரீப்ரெஸை வச்சும் சரி, அது அவங்க லைஃப் போயிடும். எப்போ ஏற்பட்ட ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அதிகபட்சம் 15 ஆல்பம் தான். ஏன் இப்போ கோல்டு ப்ளே கூட அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு ப்ளே என்ன 100 ஆல்பம் பண்ணிட்டாங்களா? கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இளையராஜா வந்து கண்டிப்பாக அவரே கணக்கு வச்சுருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 1300 1350 படங்களுக்கு மேலே பண்ணியிருப்பார். அவரோட தாரை தப்பட்டை வந்து ஆல்ரெடி ஒரு 6 வருஷம் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக 1350 1400 படம் பக்கத்தில் பண்ணியிருப்பார். இத்தனை படம் பண்ணவர் 1450 படத்துக்கு 5 பாட்டுன்னு வைங்க. அவர் நிறைய பாட்டு பண்ணியிருக்காரு. 1450 × 5 எவ்வளவு? 7000+ சாங்ஸ். ஓகேவா? நம்மளால் முடியுமா? இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களால் முடியுமா? இது வந்து வேர்ல்டில் வேறு யாருமே பண்ணாத ஒரு ரெக்கார்ட். இதை பிரேக் பண்ணவும் முடியாது. இதை ஒருத்தர் வந்து அடுத்து நான் பிரேக் பண்ண போகிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் இளையராஜா அளவுக்கு ஹிட்ஸ் கொடுத்து இளையராஜா அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அப்படி ஒரு லெகசி இருக்கிற, அப்படி ஒரு ஸ்டேச்சர் இருக்கிற ஒரு மனுஷனை நம்ம பெட்டராக ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம பெட்டராக அவரை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம அவரை பெட்டராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதே ஒருத்தர் இப்போ பீத்தோவன், மொசார்ட்டு இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் தி கிரேட்டஸ்ட் தான், பாக்கு எல்லாமே. பட் இவங்க வந்து ஃபாரினில் இருந்தனால அவங்களுக்கான மரியாதையாக இருக்கட்டும், அவங்கள வந்து அந்த கவர்மெண்ட்டு எல்லாருமே வந்து அவங்கள கொண்டு போய் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் வேர்ல்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கல்ல. அந்த விஷயத்தை ஆக்சுவலாக இந்தியன் கவர்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் இன்னும் உயிரோடு இருக்கார். அதுக்கான வேலை இப்போவே ஆரம்பிச்சிட்டா ஹில் பி த ஹாப்பியஸ்ட். எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ரெக்கக்னிஷனே அவருக்கு கிடைக்கிற பாராட்டும் அன்பும் தான். அது அவர் இருக்கும்போதே பண்ணுறது வந்து நம்மளுடைய கடமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கான ஸ்லோ ஸ்டெப்ஸாக தான் வந்து இப்போ வர அவருடைய சாங்ஸை வந்து சிங்க் பண்ணுறது வந்து நான் அது ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா சிங்க்குங்கிறது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக மற்ற இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்களுக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்டோட சாங்கை சிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அது வந்து நம்ம ஊரில் நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இந்த வருஷமே பார்த்திங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் ஃபெப்ரவரியில் கண்மணி அன்போடு காதலை வந்து நம்ம எத்தனையோ தடவை கேட்டிருப்போம். அது வந்து ஒரு லவ் சாங். பட் அந்த லவ் சாங்கை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு ஹை மூமெண்ட்டில், ஒரு லைஃப் சேவிங் மூமெண்ட்டில் அதை வச்சப்போ நமக்கு ஃபீல் ஆகுதில்ல, நமக்கு எமோட் ஆகுதில்ல, நம்மளை அது சந்தோஷப்படுத்துதில்ல. எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த தியேட்டரில் எனக்கு அந்த மொமெண்ட் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. எனக்கு தெரியும் அந்த படத்தில் அந்த பாட்டு வந்து சிங்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். நான் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3 வாரம் கழிச்சு தான் தியேட்டர்லேயே போய் பார்த்தேன். அப்படி இருக்கும்போதே அந்த மொமெண்ட்டில் வந்து எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அந்த அளவுக்கு என்னை வந்து அந்த மொமெண்ட் வந்து பயங்கரமாக ஆசுவாசப்படுத்தி என்னை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. சேம் இப்போது லப்பர் பந்து எடுத்துக்கோங்க. லப்பர் பந்தில் வந்து நீ பொட்டு வச்ச தங்கம், உங்களுக்கு எப்படின்னு தெரில, அநேகமாக சவுத் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த பாட்டை வந்து ஏதோ ஒரு கோயில் திருவிழாவில் கேட்டிருப்பாங்க.
ஏதாவது விஜயகாந்தோட ஃபேனோட கல்யாணம்னா அந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. அந்த பாட்டை நான் அத்தனை தடவை கேட்டிருக்கேன். அந்த பாட்டுக்கும் இந்த படத்தில் கெத்து தினேஷ் நடந்து வர சீனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் ஒரு விஜயகாந்த் ஃபேன், அவருக்காக இந்த பாட்டு ப்ளே பண்ணுறாங்க. பட் அது என்ன மாதிரியான ஒரு மாஸ் மொமெண்ட்டாக வந்து அது க்ரியேட் ஆகுது. இந்த எமோஷ்னல் கோஷன்ட்லாம் இருக்கிறனால தான் ராஜாவோட சாங்ஸ் வந்து இன்னும் நமக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் இப்போது ரீசெண்டாக இன்னொரு எக்ஸாம்பிள் மெய்யழகன். அந்த சிச்சுவேஷனில் வந்து அவர் அத்தான் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மான் பாட்டு வந்து அவர் ப்ளே பண்ணும்போது ஆல்சோ கார்த்தி செமையாக பாடினார் வேறு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சீன். அண்ட் அவர் வந்து கோடைக்கால காற்றேவை வந்து அரவிந்த் சாமி ஹம் பண்ணிவிட்டு விட்டுருவார். அப்போவே எனக்கும் அந்த இது தோணுச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க சைக்கிளில் வரும்போது பிடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மானில் பூகும் மேகம் வந்து பாடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த பாட்டு தெரிஞ்சது வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா வாரணமாயிரமோட டைட்டில் கார்டில் இந்த பாட்டு வரும்போது தான் வந்து அந்த சாங் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பாட்டை நான் நிறைய கேட்க ஆரம்பித்தேன். அந்த பாட்டு கேட்கலன்னா தயவு செஞ்சு கேளுங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல் சாங். அண்ட் அடுத்து ஒரு 10-15 இயர்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கு இது ஒரு ட்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரெண்டாக நான் பார்க்குறேன். தட் டைரக்டர்ஸ் யூஸிங் இளையராஜாஸ் மியூசிக் டு எலிவேட் சம்திங். ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் இருக்காருங்க. அவர் எல்லா இடத்துலையும் இருந்திருக்காரு, எல்லா இடத்துலையும் இருப்பார். அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு அவரை செலிப்ரேட் பண்ணுறோங்கிறது தான் இருக்குது. அவரை டிஸ்கவர் பண்ணது வந்து எனக்கு பயங்கர ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. நிறைய பாடல்கள் வந்து என்ன மாதிரியான ஒர்க்கில் அப்படின்னு தான் எனக்கு இருந்திருக்கு. அவர் பண்ண எந்த ஒரு சாங்குமே எனக்கு சிம்பிளாக பட்டதே இல்லை. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் நான் ஹம் பண்ணுறதுக்கும் சரி, நான் ஏதோ ஒரு வேலையில் எனக்கு வந்து என் மைண்டில் ஓடிட்டுருக்கிறதுக்காக இருக்கட்டும், ரொம்ப ரெலவெண்ட்டான ரொம்ப சூதிங்கான ஒரு மியூசிக்கை வந்து அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த பாட்டு இருக்குது, அந்த படத்தோட பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. பட் எந்து பறஞ்சாலும்னு சொல்லிட்டு ஒரு சாங், ஒரு மலையாள சாங். நான் அதோட சாங்கோட லிங்க்கை வந்து நான் போடுறேன். அது வந்து ஊர்வசி மேம் நடித்த ஒரு படம், ஊர்வசி அண்ட் மீரா ஜாஸ்மின். அந்த பாட்டு வந்து என்னோடய குழந்தைக்கு தாலாட்டாக எங்கள் வீட்டில் கேட்டுட்ருக்கோம். பட் எனக்கு வந்து தோணவே இல்லை இது யார் பண்ணியிருப்பா, என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் தூங்க வைக்கிறதுக்கு அந்த பாட்டை யூஸ் பண்ணிருக்கும்போது திடீர்னு இது யார் இந்த பாட்டு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது இளையராஜாவாக இருந்தார். எனக்கு வந்து அந்த மொமெண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. எனக்கு கண்ணு கலங்கிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் என்னோடய பாப்பா வந்து வழிநடுக காட்டுமல்லி கேட்டு பாய் கேட்டிருக்கா. ஸோ என்ன மாதிரியான ஒரு எத்தனை ஜென்ரேஷனை வந்து அவர் கவர்ந்துருக்கிறாரு. இது வந்து இன்ஹியூமன் தானே, நான் சொல்கிறது கரெக்ட் தானே, அவர் ஏலியன் தானே. ஒரு புது கான்ஸ்பிரசி இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இளையராஜா இஸ் நாட் ஹியூமன், ஹீ இஸ் ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இளையராஜா வந்து எத்தனை பேரோட தாளாட்டில் இருந்திருக்காரு. இப்போ சொன்ன மாதிரி நான் கண்ணே கலைமானை கேட்டு தூங்கியிருக்கேன், என் குழந்தையும் கண்ணே கலைமானை கேட்டு தூங்குது. அடுத்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய பேத்தியாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக கண்ணே கலைமானை கேட்டு தூங்குவாங்க. அண்ட் ரொம்ப எனக்கு இதெல்லாம் வந்து யோசிக்கும் போது தான் அப்பா என்ன மாதிரியான ஒர்க் இது. இத்தனை வருஷம் ஒரு ஆர்ட் வந்து ரொம்ப ரொம்ப கண்டெம்ப்ரரியாக இருக்குது, இப்போவும் அது ரெலவெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு நான் ஒரு 2 நாள் முன்னாடி தான் எனக்கே தெரியாமல் வந்து மாலைக்கு இருக்கையில் அந்த சாங்கை வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் அப்புறம் தான் யோசித்தேன், இது எப்படி இந்த பாட்டு நமக்கு வந்துச்சு, இதை நம்ம ரீசெண்ட் டைமில் கேட்கவே இல்லையே அப்படிங்கும்போது தான் என்னோடய யூடியூப் மியூசிக்கில் ஜஸ்ட்டு ஒரு 15 செகண்ட் அது வந்து ப்ளே ஆகிருந்துருக்கு. எனக்கு அந்த 15 செகண்டில் இந்த சாங் வந்து ஞாபகம் வந்து ஒரு 2 நாள் ஃபுல்லாக நான் ஹம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவாக இருக்கட்டும், டீ கடையாக இருக்கட்டும். அண்ட் இப்போ எனக்கு நிறைய ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயம் வந்து நிறைய சேனல்ஸ், நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இளையராஜாவோட மியூசிக்கை பற்றி பேசுகிறாங்க, அவரை பற்றி தேடி தேடி போய் கேட்குறாங்க, பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, இன்னும் பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய பாட்காஸ்ட் கேட்குற நிறைய பேர் லைக் ஏஜ் வயசாக இருக்கட்டும், எனக்கு இப்போ 32 வயசு ஆகுது, ஒரு 18லேருந்து 35-40 வரைக்கும் இருக்கிற நிறைய பேர் வந்து என்னோடய கான்டென்ட் கன்சியூமாக பண்ணுறீங்க. பட் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கிவ் தம் த பெஸ்ட் மியூசிக். அவங்கள வந்து நிறையா ராஜா பாடல்கள் கேட்க வைங்க. ஏன் அப்படின்னா என்னோடய பர்சனல் ஃபீல், இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்கங்கிறத தாண்டி என்னோடய ஒப்பீனியன் வந்து லைவ் மியூசிக் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணதில்ல. அது வந்து ஐ டோன்ட் திங்க் எனி திங் எல்ஸ் வில் ரீப்ளேஸ் தட்.
ஆல்சோ இன்றைக்கி வர பாடல்கள் வந்து எஃப்எம்மில் பாட்டை கட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் சரி, அண்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஸ்ட்ரீம் கவுண்ட்டு நிறையா காட்டணும்னு சரி 2.5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு பண்ணுறாங்க. நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேனே வந்து ஒரு ரீலோட டைம் ஒரு 30 செகண்ட்ஸ் ஹூக்குக்கு மட்டும்தான் டியூன் ஆகிட்டே இருக்குது, விச் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங். ஏன்னா ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து நீங்கள் எவ்வளோ சுருக்குறீங்க, நீங்கள் அதோட பியூட்டி போகுது. அண்ட் நான் பர்சனலாக ஆஸ் அ 90s கிட் ஐம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் சாங்ஸ். வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள்லாம் 7 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். அண்ட் அதெல்லாம் இப்போது கம்மியாகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சேடான ட்ரெண்ட். பட் ப்ளீஸ் கிவ் யுவர் சைல்டு த பெஸ்ட் மியூசிக். அவருக்கு இளையராஜா ப்ளே பண்ணுங்கள், நிறைய லைவ் மியூசிக் கேட்க வைங்க. ஐ எம் ஷுர் தேல் ஹேவ் வெரி குட் டேஸ்ட் இன் மியூசிக். அண்ட் இது வந்து அபவுட் மீ ரீடிஸ்கவரிங் மியூசிக். சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தோணுனதை வந்து நான் அப்படி சொல்கிறேன். இளையராஜாவை பற்றி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிம்பிளாக முடிச்சிடவே முடியாது. இவர் தான் இளையராஜா, இந்த ஃப்ரேம் தான் இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து அவரை அடைக்கவே முடியாது. ஹி இஸ் லார்ஜர் தேன் எனிதிங். பட் அவரையும் சரி அவரோட மியூசிக்கை பற்றியும் சரி நம்ம நிறைய பேசுவோம் தொடர்ந்து. இன்னொரு எபிசோடில் நான் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். மகிழ்ந்துருங்க.